இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இரவு நேர கதை பேர் வந்து சிங்கமும் மாடும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராக இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு இரவு நேர கதைகளை பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டுக்குள்ளே ஒரு சிங்கம் இருந்தது. அந்த சிங்கம் பயங்கர பலம் வாய்ந்த சிங்கம். அந்த சிங்கம் பார்த்தாவே எல்லாரும் பயப்படுவாங்க. ஏன்னா அந்த சிங்கம் அவ்வளோ கொடூரமான சிங்கம். அதுக்கிட்ட சண்டை போட்டோ இல்லை வேட்டையாடியோ அதுகிட்ட ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ பலம் வாய்ந்த சிங்கம் அது. அதுக்கு வந்து எப்பவுமே வந்து மாடு, ஆடு, மான் இதை தான் வந்து விரும்பி வேட்டையாடும், சாவடிக்கும். புலி கூட பயப்படும் பார்த்தீங்களா அந்த சிங்கத்துக்கிட்ட. ஆனால் நிறைய தந்திரமாக பேசும். இருந்தாலும் மற்ற மிருகங்கள் பயப்படும். ஒரு நாள் சிங்கம் மாடு கூட்டத்துக்கு போச்சு. ரொம்ப பசி எடுத்தது. அதனால் ஒரு மாடை வேட்டையாடி சாப்பிடலான்னு போச்சு. போனதுக்கு சிங்கம் ஆச்சு. சிங்கம் வந்ததை பார்த்து மற்ற மாடுகள்லாம் பயந்துது. பயந்த உடனே எல்லா மாடும் ஓடுச்சு. ஓடுறதை பார்த்த சிங்கம் சிரிச்சுட்டு அங்கே இருக்க ஒரு மாடை அடித்து சாப்பிட்டுது. இதே போல் ஒவ்வொரு நாளும் மாடுகளை சாவடிக்கிறது, சாப்பிட்றது இப்படியே இருந்தது. அதில் இருந்த ஒரு மாடு மட்டும் நம்ம ஏன் சண்டை போட முடியாத சிங்கத்துக்கிட்ட அப்படின்னு நினச்சிது. அப்போ மற்ற மாடுகள் வந்து சொல்லிச்சு, நம்ம வந்து சிங்கத்துக்கிட்ட வேட்டையாட முடியாது, சண்டையும் போட முடியாது. ஏன்னா சிங்கம் நம்மளோட பலம் வாய்ந்தது. அது நம்மக்கிட்ட ஒரு அடி அடித்தாவே நம்ம வந்து செத்து போயிடுவோம். அதுக்கு நம்ம உணவாக்கிடுவோம். அதனால நம்ம ஓடுறது தான் நல்லதுன்னு சொல்லிச்சு. ஆனால் அதில் இருக்கிற ஒரு மாடு மட்டும் என்ன சொல்லிச்சுன்னா, நம்ம வந்து சிங்கத்துக்கு சண்டை போடணும். சண்டை போட்டு ஜெயிச்சா மட்டும்தான் சிங்கம் நம்மளை வேட்டையாடாது. இல்லைன்னா சிங்கம் வந்து தினமும் வந்து நம்மளை வேட்டையாடி கொலை பண்ணி அதுக்கு உணவாகிடும். அதுக்கப்புறம் நம்ம மாட்டுக்கூடத்தில் யாருமே இருக்க மாட்டோம்னு சொல்லிச்சு. இதுக்கேற்ற மற்ற மாடுங்கள்லாம் வந்து சிரிச்சுது போச்சு. ஒரு நாள் மறுபடியும் அந்த சிங்கம் வந்தது, வேட்டையாடு வந்தது. அப்போ மற்ற மாடுலாம் ஓடிச்சு. இந்த மாடு மட்டும் நின்றுட்டு இருந்தது. சிங்கம் என்னடா அது, இந்த மாடு மட்டும் ஓடாமல் நின்றுறது கிட்ட வேகமாக ஓடி போய் வேட்டையாட பார்த்துச்சு. ஆனால் அந்த மாடு தன்னோட தலையில் இருக்கிற கொம்பால் அந்த சிங்கத்தை வயிற்றிலே குத்துச்சு, சண்டை போட்டுச்சு. தலையில் இருக்கிற கொம்பால் குத்துறதுனால அந்த சிங்கத்துக்கு அங்கங்கே அடிபட்டுச்சு, வயிற்றுலேயும் அடிபட்டுச்சு, குத்திக்கிச்சு கொம்பு. அதனால சிங்கத்தால் அதிக நாள் சண்டை போடணும், வேட்டையாட முடியல. சிங்கம் பயந்து ஓடிச்சு. மாடும் விரட்டி விரட்டி அதை குத்த ஆரம்பிக்கவும் சிங்கம் ஓடி போச்சு. அப்புறமே பார்த்தா சிங்கத்துக்கு செம்ம அடி. இனிமேல் சிங்கம் வச்சு ஐயோ இனிமேல் நம்ம மாடுகிட்ட வேட்டையாட முடியாது, ஏன்னா அதுங்க வச்சு நீங்கள் கொம்பு நம்மளை குத்துச்சுன்னா நம்ம உயிருக்கே ஆபத்தாகும்னு நினச்சிட்டு சிங்கம் மாடை வேட்டையாட நிறுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடு கூட்டத்தில் எந்த எண்ணிக்கையும் குறையவே இல்லை. ஏன்னா சிங்கம் வேட்டையாட இனிமேட்டு வராது. ஏன்னா மாடை பார்த்தா சிங்கத்துக்கு பயம். நம்மளும் வாழ்க்கை இப்படி தான், எல்லாரையும் பார்த்து பயப்படக்கூடாது. நமக்கு இருக்கிற ஆயுதத்தை வச்சு தான் எதிரியை வச்சு சண்டை போடணும், போராடணும்.